ஈஓடி ட்ரெயினில் மேக்னெட் அப்படின்னா இதுக்கு வந்து கரண்ட் கொடுக்கும் கரெக்டாக. அப்போ இது வந்து மேலே கீழே ஏறுது. அப்போ இதுக்கு கரண்ட் கொடுக்குறாங்க அந்த ஒயர். அப்போ அதுவும் மேலே கீழே போகணும் கரெக்டு தானே. இது தூங்கிட்டே இருந்தா தரையில் படும். இங்கே மேலே இருக்கிற அந்த ஈஓடி பொசிஷனில் அடி வாங்கும். இது எல்லாமே நடக்கும். இந்த மேக்னெட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் மேக்னெட் வந்து ஒரு 10 lakhs அப்படின்னா இதில் 50% இந்த ரீகாயில் சொல்லுவோம். ரீகாயில் ரீகாயில் என்ன பண்ணுவோம்னா இந்த இது எவ்வளோ இறங்குதோ அவ்வளோ எலக்ட்ரிக்கல் கேபிள் எவ்வளோ இது எவ்வளோ ஏறுதோ அதை சென்ஸ் பண்ணி திருப்பி இது மேலே ஏறும். இது இல்லாமல் இதை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இதோட ஒயர் உங்களுக்கு தரையில் போயிடும். எல்லாரும் தாண்டி ஒயர் தாண்டி போயிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இது போதியா ஒயர் நான் தரையை பேசிட்டே வரும்போது என்ன இப்படி போகிற ஒயர் இப்படி திருப்பி சுள்ளாகும். புரியுதா? இந்த இதை வந்து இதுக்கு ஒரு 5 லட்சம் ரூபா நான் செலவு பண்ணுவான் அப்படின்றதுக்கு பதிலாக ஒரு சில என்ன ஒயரை தூக்கி பிடிக்கிறதுக்கு வேலை சம்பளம் தெரியுமா எப்பா அப்படின்னு புத்திசாலிங்க அதை நம்ம வந்து என்கரேஜ் வந்து பண்ணக்கூடாது. ஸோ இது இந்த செட்டோட கொடுக்கணும்னா இது விலை. இந்த ரீகாயில் இல்லாமல் என்ன விலைன்றதை பாருங்க எப்படி ஃபைனல் பண்ண முடியும் புரிஞ்சுச்சா? இதில் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் மேக்னெட்டை விட இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இந்த ரீகாயில்.